السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضلي بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினரின் மீது விசேஷமாக அருள் புரிந்திருக்கிறார். இதற்கு முந்தைய எந்த நபிமார்களுக்கும் அருளப்படாத சலுகைகள், மிகப்பெரிய உபகாரங்கள், தன்னுடைய கிருபைகளை இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினருக்கு அல்லாஹ் தஆலா தந்தருளி இருக்கிறார். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராகிய நமக்கு கேட்காமலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே பிறப்பதற்குரிய பெரும் பாக்கியத்தை செய்திருக்கிறார். எல்லா நபிமார்களும் நாளை மறுமையில் தன்னுடைய நிலையை எண்ணி அவர்கள் பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இந்த சமுதாயத்தினருக்காக வேண்டி மன்றாடி கொண்டிருப்பார்கள். சொல்ல போனால் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து துவங்கி இந்த உலகத்தில் தோன்றிய அத்தனை நபிமார்களிலும் முதலாக சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய அனுமதி என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கிடைக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்திற்குள் நுழையாமல் சுவனத்தின் வாசலிலே நின்று கொண்டு நமக்காக வேண்டி பரிந்து பேசுவார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஹவுலுல் கௌசர் என்று ஒரு பெரிய ஹவுல் இருக்கும். பள்ளிவாசல்லாம் இருக்கிற ஒளி செய்கிற ஹவுல் மாதிரி ஒரு பெரிய ஹவுல் அங்க சொர்க்கத்துடைய வாசல்ல இருக்கும். அந்த ஹவுல்ல கிண்ணங்கள், நம்ம ஒளி செய்யறதுக்கு ஹவுல் எல்லாம் பிளாஸ்டிக்ல வாங்கி போட்டிருக்கோம்ல, இது மாதிரி அந்த ஹவுல்ல வெள்ளி கிண்ணங்கள் அங்கே மிதந்து கொண்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது கொண்டிருக்கிற பாசத்தினால் நேசத்தினால் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி கூப்பிட்டு, வாங்க
இந்த ஹவுதுடைய தண்ணீரை குடித்து உங்களுடைய தாகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். சொல்லப்படுகிறது, கியாமத்து நாளுடைய தாகம் எப்படி இருக்கும் தெரியுமா? நமக்கு உலகத்துல கொஞ்ச நேரம் வெயில்ல நடந்து வந்தாலே தாகம் தாங்க முடியல. நோன்பு வைக்க சொன்னா எனக்கு தண்ணி தாகம் தாங்க முடியாது, அதனால நோன்பு வைக்க முடியாதுமா. இந்த தாகத்தை தாங்கிறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா கியாமத்துடைய அந்த தாகத்தை பற்றி வருகிறது, சூரியன் இருக்கிறதே பனைமரத்துக்கு உயரத்துக்கு வந்துருமா. சூரியன் பனைமரம் எவ்வளவு உயரம் இருக்கு? 15 அடியில இருந்து 20 அடி, அதிகமா போனா 30 அடி இருக்கும். பனைமரத்து உயரத்துக்கு சூரியன் வந்துடும். கீழே பூமி மண்ணு தரையா இருக்காது, செப்பு தரையா மாறிடும். செப்பு தரைன்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியும், வீட்டுல எல்லாம் செப்பு பாத்திரம் இருக்கும். இன்னைக்கு லேசா சீக்கிரமா சூடாகி சீக்கிரமா சமைக்கணும்னு சொன்ன அதுக்கு ஒரு பாத்திரம் கொண்டு வந்திருக்கான், காப்பர் பாட்டம். சுத்தி வேற வேற உலோகங்கள் இருக்கும். அந்த பாத்திரத்துல அடிபாகம் மட்டும் செம்பால இருக்கும். ஏன்னு சொன்ன அந்த செம்பு இருக்கிறதே சீக்கிரம் சூட்டை உள் வாங்கி சமைக்கிற நேரத்தை குறைச்சி கொடுக்குமா. அப்படி வெப்பத்தை சீக்கிரம் உள் வாங்கக்கூடிய அந்த செப்பு காப்பர் இருக்கிறதே பூமி முழுக்க அந்த மாதிரி செப்பு தரையாயிரும். யோசிச்சு பாருங்க, சூரியன் ஒரு 15-20 அடி உயரத்துல, இங்க செப்பு தர, இது வெப்பத்தை உள்வாங்கக்கூடிய செம்பு. அதுல மனுஷன் நின்றா எப்படி இருக்கும்? மெழுகுவத்தி மாதிரி உருகி போயிடுவான். மெழுகுவத்தி மாதிரி உருகி போயிடுவான். சொல்லப்படுகிறது, மனிதர்களுடைய மூளை இருக்கிறதே அந்த மூளை உருகி வருமா. அந்த மூளையத்தான் என்ன செய்வான் மனுஷன் தாகத்துக்கு குடிச்சு தண்ணிய தாகத்தை தீர்த்துக்கிடுவான்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, உம்மத்தாகிய நம்மளை எல்லாம் கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அந்த ஹவுதுல இருக்கக்கூடிய தண்ணீரை வெள்ளி கிண்ணத்துல மெத்தி கொடுத்து, இதை நீங்க குடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் இருப்பாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஃபாலோ பண்ண கூட்டம் இருப்பாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின் பண்ண கூட்டம் இருப்பாங்க. இது மாதிரி எல்லா நபியுடைய கூட்டமும் இருக்கும்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பாங்க? ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லாருமே அந்த கியாமத்துல எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை, எல்லாத்துக்கும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை, நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு பயம். இப்ப நம்மளை எப்படி ரசூல்லா அடையாளம் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ரசூல்லாவே அதுக்கு ஒரு வழியை சொல்றாங்க. என்னன்னு சொன்ன, அதாவது நாம பார்த்திருப்போம் உலகத்துல குதிரைகள் இருக்கிறது இல்லையா, குதிரை. நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் குதிரை இல்லை, நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லாம் கோவரி கழுதை, சும்மா 5 அடி 6 அடி உயரத்துல இருக்கும். குதிரைன்னு சொன்னா அரபு நாட்டு குதிரை 15 அடி 20 அடி உயரத்துல இருக்கும். நம்மால அதுல ஏறவே முடியாது. அப்படிப்பட்ட அரபு நாட்டு குதிரைகள்ல சுத்தமான வெள்ளை நிற குதிரை எப்படி இருக்குன்னு பார்த்து கற்பனை பண்ணுங்க. வெள்ளை நிற குதிரையில ஒரு சில இடங்கள் மட்டும் அடர்ந்த கருப்பு முடி இருக்கு. எப்படி இருக்கும்? அப்படி பாக்குறதுக்கு தகன்னு மின்னு. வெள்ளை குதிரையில கருப்பு முடி நெத்தியில இருக்கும் அல்லது முனங்கால்ல, இந்த மாதிரி ஒரு சில பகுதியில கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு நிறம் ரோமம் இருக்குதுன்னு சொன்னா, அந்த வெள்ளை குதிரையில் இருக்கிற கருப்பு முடி எப்படி பளிச்சுன்னு தெரியுமோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது மாதிரி நாளைக்கு மறுமையில் கோடான கோடி மக்கள் நிற்கும் பொழுது 5 நேர தொழுகைகளுக்கு ஒழு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒழு எடுத்த உறுப்புகள் தகன்னு மின்னுமா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். 5 வேளைக்கு உலகத்துல தொழுகைக்கு ஆண்டி ஒழு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உறுப்புகள் இந்த முனங்கை வரைக்கும், முகம் வரைக்கும், தலைக்கு மசூல் செஞ்சது, காலில் கரண்டை வரைக்கும், இந்த உறுப்புகள் வெள்ளை குதிரையில் கருப்பு ரோமம் எப்படி தகன்னு அடையாளம் காட்டுமோ, அது மாதிரி சொர்க்கத்து வாசல்ல ரசூலுல்லாஹ் நின்று பார்க்கும் போது ஒழு செஞ்சு தொழுதவருடைய முகம் கை கால்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க, குர்ரம் முஹஜ்ஜிலீன, வெள்ளை குதிரையில் இருக்கும் கருப்பு ரோமங்களை போல என்னுடைய சமுதாயத்தினர் ஒழு செய்த உறுப்புகள்
நாளை மறுமையில் மின்னுவதை பார்த்து அவ்வளவு பெரிய கோடான கோடி மக்கள் நிற்கும் போது நீங்க வாங்கன்னு சொல்லி ரசூலை செலக்ஷன் பண்ணுவாங்க. கூப்பிட்டு என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு அனுமதி கொடுத்து உள்ள போங்கன்னு சொல்லுவாங்க. யாருக்கு கிடைக்குங்க? இந்த உலகத்துல 5 வகுத்து ஒழு செஞ்சவருக்கு போச்சு, பீஸ் போச்சு. நமக்கெல்லாம் என்னைக்கு 5 வகுத்து ஒழு செஞ்சா வாரம் ரிஜெக்ட், வெளியே போன்றுவாங்க. இல்ல யார சொல்ல, ஒரு வெள்ளிக்கிழமை கூட தவறுனதில்ல. அஜர்த்து பயான் ஆரம்பிச்சோன்னா நான் வந்துடுவேன். யாரையா நீ, ஹூ ஆர் யூ, கெட் அவுட்ன்றாங்க ரசூல்லா. ஒரு நாளைக்கு 5 வகுத்து அட்டெண்டன்ஸ், ஒரு நாளைக்கு 5 முறை ஒளி செய்திருந்தால் அங்கே அந்த உறுப்புகளுடைய பிரகாசத்தை பார்த்து என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்தனியாக அழைத்து சொர்க்கத்துக்கு நுழைய வைப்பாங்க. அதான் சொன்னேன், உலகத்துல மறுமையில முதல்ல சொர்க்கத்துக்கு அனுமதியை ரசூல்லா தான் எல்லாம் கொடுப்பான். ஆனா ரசூல்லா போக மாட்டாங்க, சொர்க்கத்து வாசல நின்றுக்குருவாங்க. என்னுடைய உம்மத்துல இருக்க எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பு, இவர் அந்த நன்மை செஞ்சிருக்கார், இவர் இந்த நன்மை செஞ்சிருக்கார், ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி 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 ரசூல்லா என்ன செய்வாங்க, எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப பார்ப்பாங்க. அப்ப நம்மளுடைய அமல்கள் ரசூலுல்லாஹ்ட்ட எடுத்து காட்டப்படும். இந்த மாதிரி அப்துல் கஃபாருடைய மகன் அப்துல் சத்தார் உலகத்துல ஒரு நேரம் ஏழை ஒருத்தர் ரோட்டு ஓரத்துல பசியா கிடந்தார். அவர் என்ன செஞ்சாரு, இவரை பார்த்த உடனே வண்டியில இருந்து இறங்கி அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவரை தூக்கி நிழல்ல உட்கார வச்சாரு. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க மலக்குமார்கள். உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த அப்துல் கஃபார் மகன் அப்துல் சத்தாரை கூப்பிடுங்க, நீங்க உலகத்துல ஒருவேளை ஏழைக்கு உணவளித்ததனால் அல்லாஹ் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், சொர்க்கத்துக்கு போங்க. சுபஹானல்லாஹ். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மனசு, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மனசு. ஒரு தடவை முஸ்லிம்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, மக்காவுல ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்தான், ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தான், சொல்ல முடியாது. போன வாரம் சொன்னேன்ல, செருப்பெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு கஷ்டம். அப்ப மக்கள் எல்லாம் போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தான் அல்லாஹ் துவா செஞ்சா ஏத்துக்கிற மாதிரி ஒரு 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 நெருக்கத்தை கொடுத்துருக்கானே, நீங்க இந்த மக்கள் எல்லாம் சபிச்சிருங்க, இந்த மக்களை எல்லாம் சபிச்சிருங்க, இஸ்லாத்துக்கு வராதவனெல்லாம் அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி சபிச்சிருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அப்ப எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னிலம் உபஅஸு லஆனன், நான் சபிக்கிறவனா அனுப்பப்படல, வைன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன், நான் இந்த பூமிக்கு ரஹ்மத்தாக அருளாக கிருபையாகத்தான் இறக்கப்பட்டிருக்கேன் தவிர யாரை சபிக்கிறவனா நான் இறக்கப்படலைன்னா. ரசூலுல்லாஹ் சபிச்சிருந்தா என்னங்க ஆகுறது? யா அல்லாஹ், என் உம்மத்துல தொழுவாதவனா நாசமா போட்டோம், என் உம்மத்துல பள்ளிவாசலுக்கு வராம வியாபாரம் பார்த்துட்டு இருந்தவனா நாசமா போட்டோம். நம்மளுக்கு வர்ற கோபம் மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு வந்திருந்தா என்ன ஆகும்? ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டான், ஒரு ஆள் பாக்கி இருக்காது, எல்லாம் கூட்டமா என்ன போயிடுவாங்க, ஃபீனாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா, கொழுந்து விட்டு எரியும் நரகத்திலே நிரந்தரமாக தள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான்ல, அந்த மாதிரி போயிடுவோம். அப்ப ரசூலுல்லாஹ் நம்முடைய நன்மைகளை பார்த்து 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 தொழுது இருக்கிறாரா, ஒழு செஞ்சு இருக்கிறாரா, ஏழைகளுக்கு உதவி இருக்கிறாரா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நன்மை பண்ணி இருக்கிறாரா, வார்த்தைகளில் நல்ல வார்த்தையை வேகப்படுத்தி இருக்கிறாரா, பார்த்து 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 தேர்ந்தெடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. தனக்கு கேடு நினைச்சவனு கூட ரசூலுல்லாஹ் கேடு நினைக்கலங்க. நமக்கெல்லாம் தெரியும் அபூல் அஹப் யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய ஜச்சா, ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா கூட பிறந்த மனுஷன் அபூல் அஹப். இந்த அபூல் அஹப் எப்படிப்பட்டவன்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியும், தப்பத்தி ஏதா அபீல் அஹபின்னு ஒரு சூறா வரும். தப்பத்தி ஏதா அபீல் அஹபின் அப்படின்னா என்ன, அபூல் அஹப் நாசம் அடையட்டும், அவனுடைய கரங்கள் நாசம் அடையட்டும், அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்கிட்டான். அப்ப எவ்வளவு கெடுதல் வச்சிருப்பான் ரசூலுல்லாஹ்வுடைய சச்சாதான். நம்ம அமைவன் சொல்லக்கூடாது, கிதாபுல அமைவன் தான் எழுதுறாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சச்சாங்கிறதெல்லாம் கொஞ்சம் மரியாதையா பேசுவோம், பேசலாம்ல. நம்ம அமைவன் சொல்ல வேணாம், அது அவர் செஞ்ச பலி அவரோட போகட்டும். கெடுவான் கேடு நினைப்பான், எவன் கேடு செஞ்சானோ அந்த கேடு அவனோட போகட்டும். ஏன் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குனா, அபூல் அஹப் நாசம் அடையட்டுன்னு ஏன் அல்லாஹ் இறக்குனான்னு சொன்னா, முத ரசூலுல்லாஹ் 40 வயசுல நபியாக அனுப்பி
மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, நன்மை செய்ய சொல்லுங்க, தீமையெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. பெண் குழந்தையெல்லாம் பிறந்த உடனே புதைக்கிறாங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லுங்க. மது குடிக்கிறான் வேணான்னு சொல்லுங்க. சீட்டு ஆடுறான் விளையாடுறான் அதெல்லாம் வேணான்னு சொல்லுங்க. விபச்சாரம் பண்ண வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். அது வரைக்கும் ரசூல்லா பேசாம இருந்து 40 வயசுல வந்து மக்கால உள்ள எல்லாரையும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்க்கிறான். குறைஷிகள், மக்கால உள்ள பெரும் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் வந்து ஒண்ணா உட்கார்ந்துருக்கான். வந்து உட்கார்ந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியும், கூப்பிட்டீங்க வந்து உட்கார்ந்துருக்கான், சொல்லுங்க. நான் ஏதாவது சொன்னா நம்புவீங்களான்னு கேட்டாங்க. இதுவரைக்கும் உங்க மேல எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. இதுவரைக்கும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையில எந்த விதமான பாதகமும் இல்லை. இதுவரைக்கும் யாரையும் திட்டதும் இல்லை, ஏசினதும் இல்லை. உங்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்னா அது நடக்கும், நாங்க நம்புறோம். இந்த வார்த்தையெல்லாம் வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய நபி. நான் வந்து அல்லாஹ்வுடைய நபின்னு அல்லாஹ் என்னைய அறிவிச்சிருக்கான். நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கிடையில எல்லாரும் வந்து உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே ஒருத்தன் எந்திரிச்சான். நான் சந்தைக்கு போறதை விட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன், நான் வியாபாரத்தை விட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன், நான் என் பொண்டாட்டிலாம் விட்டு உட்கார்ந்துருக்கேன், உடனே நபின்னு சொல்றியா? நீ நாசமா போக வேண்டாம். என்ன சொன்ன? நேரம் வீணா போச்சு. 1 மணி நேரம் இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? ஒரு கிடாய் எடுத்து 15,000 சம்பாதிச்சிருப்பேன். 1 மணி நேரம் விட்டுருந்தா சந்தைக்கு போய் இணைஞ்சிருப்பேன், நான் 1000 சம்பாதிச்சிருப்பேன். நான் காய்கறி வித்து என்ன செஞ்சிருப்பேன்? பொய் பிராடெல்லாம் பேசி காசு ஆக்கியிருப்பேன். நீ என் நேரத்தை கெடுத்து விட்ட, நீ நாசமாக சொல்லி எந்திரிச்சு பேசினது மட்டும் இல்ல, மண் அள்ளி தூத்துனான். யாருங்க அது? இந்த அபூ லஹப், ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா. இதுல அங்க உட்கார்ந்து இருந்தவங்கல்ல ரசூலுல்லாஹ் மேல ஈமான் கொண்டவங்க சில பேர் இருப்பாங்க. அபூபக்கர் சித்திக், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களுக்கெல்லாம் கோவம். என்னடா இவன் இப்படி பட்டுன்னு ரசூலுல்லாஹ் மேல நாசமாவட்டுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லலை. நம்ம எல்லாம் யோசிப்போம், போய்கிட்டே இருக்கிறோம், ஒருத்தர் மேல தெரியாம இடிச்சுட்டான், ஒருத்தர் மேல தெரியாம இடிச்சுட்டான். அவன் உடனே பட்டுன்னு சொல்லுவான், அவனுக்கு கண்ணு தெரியலையா, கண்ணு பின்னாடி இருக்கான்னு கேட்பான். உடனே நம்ம பேசாம போவோமா? நம்ம தான் இடிச்சிருக்கோம், நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கூட அவன் பட்டுன்னு கேட்கிற, கண் என்ன புரடிலையா இருக்கு, கண்ணு தெரியாதா அவனுக்கு அப்படின்னு கேட்டா சொல்லுவான், போட நீ தான் போட்டேன். தப்பு நான் பண்ணியிருக்கேங்க, ஆனா எவருடைய வார்த்தைகளை ஏத்துக்கிறதுக்கு ஆள் ரெடியா இல்லை. இங்க ரசூலுல்லாவை இத்தனைக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை சொல்லல, அல்லாஹ் சொன்னதை தான் சொன்னாங்க. என்னை ரசூலாக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் என்று சொன்னதற்கு அவன் எழுந்து சொன்னான், நீ நாசம் அடையட்டும் என்பதாக. ரசூலுல்லாஹ் எந்த பதிலும் பேசல. ரசூலுல்லாஹ் எந்த பதிலும் பேசல. அல்லாஹ் தன்னுடைய நபியை பேசுவதை பொறுத்துக்குருவானா? அல்லாஹ் இறக்கிட்டான் குர்ஆன்ல, தப்பத் யதா அபீ லஹபின், நபியே நீங்க பேசாம இருந்துட்டீங்க, உங்களை பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன், உங்களை பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குனா, அபூ லஹப் நாசம் அடையட்டும், அவனுடைய 2 கரங்களும் நாசம் அடையட்டும் சொல்லி அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். ரசூலுல்லாஹ்க்கு மனசுல சங்கடமா போச்சு. என்னதான் நமக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும் அவன் யாருங்க? சச்சா. சச்சா சச்சா, என்ன சச்சா இப்படி பண்ணிவிட்டீல, ஏன் சச்சா இப்படி பண்ணலாமா? பேரு பெத்த பேரு, ஆனா அமல்களை கேட்டா 4. தொழுகை எப்போ வருவார் சச்சா? வெள்ளிக்கிழமை வருவார். சச்சா எப்போ வருவாரு? ஒன்லி ஃப்ரைடே அட்டண்டன்ஸ், தூக்குடா பேரன்றுவான் எல்லாம். புரிஞ்சா? சச்சாவா போயிட்டாரு, என்ன பண்றது? ரசூலுல்லாஹ் மனசுக்குள்ள வருத்தப்பட்டா. அதனால அந்த ஆயத்தை மட்டும் ஓத மாட்டாங்களா ரசூலுல்லாஹ்? எல்லா ஆயத்தையும் ஓதுவாங்க தொழுகையில, எல்லா வசனத்தையும் ஓதுவாங்க. தப்பத் யதா அபீ லஹப் மட்டும் ஓத மாட்டாங்க. ஏன்னா சச்சாவை சபிக்கிறான் அல்லாஹ், நாசம் அடையட்டும்னு சொல்லியிருக்கான், ஓத மாட்டாங்க. திரும்ப அல்லாஹ் கூப்பிட்டு கண்டுச்சான், என்ன நபியே ஓத மாட்டீங்களா? உங்களுக்காக தான் அந்த ஆயத்தை இறக்கினேன், உங்களை அவன் திட்டிவிட்டான். நீங்க வேணா பேசாம இருக்கலாம், நீங்க வேணா பொறுமைசாலியா இருக்கலாம் பூமியில, நான் அப்படி இல்லை. வெட்டுக்கு வெட்டு துட்டுக்கு துட்டு குர்ஆன்லயே வரும்.
பல்லுக்கு பல், சொல்லுக்கு சொல். அல்ல வசனம் இறக்கியிருக்கான். ஏறி மிதிக்கிறா அப்படின்னு சொன்னா குனிஞ்சுக்கிட்டே போக விட்டால போயிடுவான். ஏன்டா மிதிக்கிறேன்னு கேட்கணும். ஏன்டா மிதிக்கிறேன்னு. ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் அக்கிரம் பேசுறான்னு சொன்னா அவனை பேச விட்டுட்டு அல்லா பாத்துக்கிறோம் போக வேண்டிய அடையும் இல்லை. என்ன செய்யணும்? ஏன் பேசுறேன்னு கேட்கணும். அதான் குர்ஆனுடைய சட்டம். அப்ப அல்லாஹ் சொன்னா ஏன் ஓத மாட்டேங்கிறீங்க? ஓதுங்கன்னா இந்த வசனத்தை ஓதுங்க, அவனை நாசம் அடையட்டுன்னு தான் நான் இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரிங்க, இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அபூ லஹபுடைய சாவு எப்படி வந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் சபிச்சிருக்கானே. எல்லாருக்கும் மவுத்துல தான் தெரியும் உண்மை. எல்லாருக்கும் மவுத்து இருக்கு இல்லையா? அந்த மவுத்து நேரத்துல தான் இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியும். சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தனுக்கு பணம் இருந்துன்னு வைங்க, அவன் நாய் செத்தா கூட ஊரே வந்து நிக்குது. பணம் இல்லைன்னு வைங்க, பணம் இல்லை ஏழையா செத்து இருக்கானா நாய் கூட வராது. ஏழையா செத்தானா ஒரு நாய் கூட வராது. இதுதான் உலகத்துடைய நிலம். இல்ல காசுக்கு தான். ஆஹா, அவரு மௌத்தா போயிட்டாரு. அவருக்கு மதிப்பு இல்லை, அவர் வச்சிருந்த காசுக்கு தான் மதிப்பு. இப்ப அபூ லஹபுடைய சாவு எப்படி வருகிறது? அவன் எப்படி மௌத்தா போறான்? அவனுடைய உடல்ல கொப்புளங்கள் வருது. கொப்புளங்கள் வர 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 வாடை அடிக்குது. நல்ல பணக்காரன், குறைஷியில உள்ளவன். உடல்ல கொப்புளங்கள் வந்து வாடை வந்த உடனே மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஐயா நீ ஊர்ல இருக்க கூடாது, ஊரை விட்டு வெளியே கொட்டாயை போட்டு குடியிருந்தான். கொட்டாயை போட்டு ஊருக்கு வெளியில குடியிருந்தான். கொஞ்ச நாள் அந்த கொப்பளங்கள்லாம் வெடிச்சு மவுத்து வந்துருச்சு. மவுத்தாவும் போயிட்டான். செய்தி வருகிறது, அபூ லஹப் மௌத்தா போயிட்டான். இப்ப மக்கள் சொல்றாங்க, மௌத்தா போனா போட்டோம். ஒரு பிரேதம், ஒரு ஜனாசா இருக்கிறது, அந்த ஜனாசாக்குரிய கடமை நம்ம செய்யணுமா இல்லையா? போனம் கூட நாரி போயிட உலகத்தை அனுசரிச்சு போகாட்டி. அல்லாஹ் காட்டுறான் பாருங்க, உலகத்தை அனுசரிச்சு போகாட்டி மையத்துக்கு கூட மரியாதை இருக்காது. அல்லாஹ் காட்டுறான் அபூ லஹப் விஷயத்துல. மௌத்தா போயிட்டான், ஊருக்குள்ள வந்து சொல்றாங்க, அவன் மௌத்தா போனா நமக்கு என்ன, கெடக்கட்டுன்ட்டான். அப்ப எல்லாரும் பேசுறாங்க, இல்ல ஒரு மனிதனுடைய சடலம் அது ஊதி வெடிச்சிச்சுன்னு சொன்னா பூமிக்குள்ள ஊருக்குள்ள வியாதி வரும் இல்லையா? எல்லாரும் பேசி முடிச்சு அவன் மையத்து கிடந்த இடத்துக்கு போறாங்க. போய் நீளமான கம்புகளை எடுத்துட்டு போய் தொடக்கூட மனுஷன் இல்லை, எவனும் மையத்தை தொடக்கூட, கஃபனம் போடவோ அல்லது குளிப்பாட்டவோ அடக்கம் பண்ணவோ யாரும் இல்லை. நீளமான கம்புகளை எடுத்து கொண்டு போய் உருட்டி கொண்டு போய் குழியில் தள்ளியதாக சரித்திரம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் பார்த்து ஒத்த வார்த்தை தான் சொன்னான். இன்னைக்கு என்னென்னலாம் பேசுறான், மௌலுதெல்லாம் ஓத வேணாம், ரசூலுல்லாஹ் மேல மௌலுதெல்லாம் ஓத வேணாம், என்ன கந்திரி, என்ன மௌலுது, என்ன மீளாது கேள்வி பேசுறான். என்ன கெதிக்கு ஆளாவான்னு சொல்லி பாருங்க. ஒற்ற வார்த்தை சொன்னதுக்கு மையத்துக்கூட அல்லாஹ் தஆலா அந்த மையத்தை கூட சரி பண்ண விடாம கம்புகளால தள்ளி என்ன செஞ்சான், அடக்கம் பண்ணான். அது மட்டும் இல்ல, அவனுடைய மனைவி வம்ராத்து ஹம்மாலத்தல் ஹதப், அதே சூறாவில் வருது. அவருடைய மனைவி விறகு தூக்கிட்டு போறான், விறகு சுமந்துட்டு போனான். அந்த விறகுல கட்டி இருந்த கயிறு இருக்கு இல்லையா, கயிறு விறக்கி வச்சு கயிறு வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த விறகு கட்டு இப்படி விழுந்துருச்சு பின்னாடி. அந்த கழுத்தை சுருக்கி அங்கனே செத்து போனான். குர்ஆன்ல இப்ப ரெக்கார்டு, இது வரல, சும்மா கதையெல்லாம் சொல்லல, கதை வசன டைரக்ஷன்ல நினைக்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவனுக்கு மட்டும் அழிவு இல்ல, அவன் மனைவியே அழிஞ்சான். அப்ப ரசூலுல்லாஹ் மேல நம்ம என்ன செய்யணும், சும்மா ஏதாவது அவர் டைம் பாஸ்க்கு பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. இது சத்தியம், உண்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம 2 வாரத்துக்கு முன்னாடி ஸலவாத் சொன்னாங்கல்ல, எத்தனை பேர் ஓதணும்? வேதனையா இருக்கு, எனக்கு ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. ஓதுன பேரு பாத்தீங்கன்னா 18 பேரு. இந்த ஊர்ல 18 பேரும் உயிரோட இருக்கமா? ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து 18 பேரை தான் ஓதிருக்கோம். நாளைக்கு மறுமையில் அல்லாட்ட பதில் சொல்லணும். நான் ஓத சொல்லிட்டேன், ஏன் கடமை முடிஞ்சு போச்சு. சும்மா நேரத்தை கடத்தினவங்க என்ன செய்யணும், நாளைக்கு மறுமையில யாரெல்லாம் அவங்க ஓத சொன்னாங்க, நான் தான் ஓதாம கல்லா இருந்தேன், பதில் சொல்லணும் அல்லாட்ட. ஒரு செலவாத்து கூட சொல்லல, சொல்லணுமா இல்லையா அல்லாட்ட பதில்? சின்ன சின்ன பிள்ளைங்க, எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு பேசுனேன், சனிக்கிழமை இருந்தீங்களா?
சனிக்கிழமை பேசும்போது நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம். சின்ன சின்ன அந்த தொழுகையை கடமையாகாத பிள்ளையெல்லாம் ஓதி இருக்கு. நம்மளை அல்லாஹ் இத்தனை வருஷம் வளர்த்து சோறு கொடுத்து தண்ணி கொடுத்து கல்லு கைகாலெல்லாம் சுகமா வச்சு என்ன நம்ம நன்றி செலுத்தணும்? ரசூலுல்லாஹ் நமக்கு சொர்க்கத்துக்கு சிபாரிசு செய்வாங்களான்னு யோசிங்க. ஒரு செலவாத்து வாழ்க்கை பூரா ஓதணும், ஓதவும் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் ஓதலைன்னா யாருக்கு நஷ்டம்? இல்ல எனக்கு என்னன்னு தெரியல, உணர்வா தான் இருக்கிறீங்களா இல்ல சும்மா உட்காந்து எந்திரிச்சு போறீங்களான்னு தெரியல. கொஞ்சமாவது என்ன செய்யணும், உணர்வுகளை உள்வாங்கணுமா இல்லையா? மோனு பேசுறாரு டயத்துக்கு ஏதோ டிவியில ப்ரோக்ராம் மாதிரி எல்லாம் இல்லை நினைக்காது. சரி, அந்த அபூல் அஹப் செத்து மண்ணா போனதுக்கு அப்புறம் அவரை ஒருத்தர் கனவுல கண்டார். அந்த மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை சொல்லி முடிச்சிருவோம். அந்த அபூல் அஹப் மௌத்தா போய் கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய அண்ணன் ஹம்சா, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சச்சாரா, கனவுல கண்டார். கனவுல கண்டு, என்னப்பா மௌத்துக்கு அப்புறம் அல்லாஹ் வந்துட்டு எப்படி நடந்துக்கிட்டான்? மௌத்துக்கு அப்புறம் ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை இருக்கு, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இத்தோட முடிஞ்சுன்னு சொல்லி. அது அவங்களுக்கு தான், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு இந்த துன்யா சொர்க்கம். அதனாலதான் அவங்க மௌத்தானா ஆடுறாங்க, ஆட்டம் பாட்டம்லாம் பண்றாங்கல்ல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இந்த உலகத்தோட முடிஞ்சு, மறு உலகம் சொர்க்கம் நரக கேள்வி கணக்கு எதுவுமே இல்லை. நமக்கு மௌத்துக்கு பின்னாடிதான் ஒரிஜினல் இருக்கு. இது சாம்பிள் தான், இந்த துன்யா வாழ்க்கை சாம்பிள். அப்ப அபூல் அஹப் கேட்கிறாங்க, மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்? சொன்னார் அவரு, எப்ப ரொம்ப கஷ்டம், அல்லாஹ் என்னைய ரொம்ப வேதனைப்படுத்துறான். ஏன்னா உன்னுடைய அண்ணன் மகனாக நபி பிறந்திருக்கிறார், அதை கூட பயன்படுத்திக்கிற தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லி கபரு நெருக்குது. கபரு விழாப்புறங்கள் ஒன்று சேரும் அளவுக்கு நெருக்குகிறது. கபரிலே பாம்பும் தேலும் இருக்கிறது. எனக்கு ஒருவேளை ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கப்படவில்லை. கடுமையான தாகம், கடுமையான பசி, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், யோசிங்க, ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? திங்கட்கிழமை அன்று மட்டும் எனக்கு தண்ணீர் புகட்டுகிறார்கள். அப்ப கேட்டார், என்னையா வாழ்நாள் பூரா உருப்படியா ஒண்ணுமே பண்ணலையே, நாசமா போன வேலை தானே பார்த்துக்கிட்டு இருந்த, திங்கக்கிழமை மட்டும் உனக்கு எப்படி ஒரு நல்லது நடக்குது, அல்லாஹ் எப்படி தண்ணி கொடுக்குறான் அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு, என்னுடைய தம்பி தான் அப்துல்லா, ரசூலுடைய அத்தா, என்னுடைய தம்பி தான் அப்துல்லா. அவருக்கு குழந்தை உருவாயிருச்சு, முகமது நபி வயிற்றுல இருக்காங்க. வயிற்றுல இருக்கும் போதே என்னுடைய தம்பி மத்தா போயிட்டார். நல்லா கேளுங்க, வரலாறு முக்கியம். அபூல் அஹப் கூட பிறந்ததான் அப்துல்லா, ரசூலுடைய அத்தா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீனா அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது 6 மாத குழந்தையா இருக்கும் போதே யார் மத்தா போயிட்டா? அத்தா மௌத்து. அப்ப அனாதை, தாயின் வயிற்றிலே குழந்தை இருக்கிறது, தந்தை மௌத்து. அப்ப இந்த அபூல் அஹப் சொன்னாரா, தன்னுடைய அடிமை பெண் உம்மு சுலைபுங்கிற பொம்பளை, அந்த பொம்பளைகிட்ட சொல்லி வச்சிருந்தாரா, இந்தாமா அப்துல்லா என்ன இருந்தாலும் என் கூட பிறந்தவன், அவனுடைய மனைவி மாசமா இருக்கு, குழந்தை எப்ப பிறந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஏன்னா அத்தா இல்ல என்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஆமீனா அம்மாவுக்கு என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் முதல்ல அந்த உம்மு சுலைப் ஓடி சொல்றாங்க, எஜமானே உங்களுடைய அண்ணனுடைய மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்ப அவருக்கு இது நபின்லாம் தெரியாது, குழந்தை பிறந்திருக்கு அவ்வளவுதான். குழந்தை பிறந்திருக்குங்கிற செய்தியை கேட்ட உடனே என்னுடைய அண்ணனுக்கெல்லாம் பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, நீ இந்த செய்தியை சொன்னதுனால நீ இன்னையில இருந்து எனக்கு அடிமை இல்லை, விடுதலைன்ற. நல்ல செய்தி சொன்னதுக்கு பரிசுங்க, எனக்கு இந்த நல்ல செய்தி சொன்னதுனால நீ விடுதலை அடைவாய் அப்படின்னு சொல்லி இந்த விரலை நீட்டினாராம். நல்லா யோசிங்க. அவர் சொன்னார் மௌத்துக்கு பின்னாடி, நான் விடுதலை அடைவான்னு சொன்னல, அந்த திங்கக்கிழமை மட்டும் எனக்கு என்னுடைய இந்த கலிமா விரலின் மூலமாக தண்ணீர் சுரக்கிறது, அதை நான் குடிச்சுக்கிட்டு அந்த திங்கக்கிழமை மட்டும் நான் கொஞ்சம் இதா இருக்கேன், மிச்சம் 6 நாள் எனக்கு வேதனை. இப்ப யோசிங்க,
ரசூல்லா மேல நம்ம எத்தனை செலவா, நம்ம பேரம்பேத்தியெல்லாம் ஓதிருக்கான், நமக்கு ஓதலை. அல்ல வேதனை கொடுப்போனா இல்லையா? நம்ம பிள்ளையெல்லாம் ஓதி இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல பெண்கள்லாம் ஓதுனாங்க. நம்மளுக்கு ஓதுறதுக்கு என்னங்க கஷ்டம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு முடியல. ஆனா வெக்க கேடுங்க. எதுக்கு ரெடியா இருக்கும்? கந்திரிக்கு ரெடியா இருக்கும். ஏன்னா அது குடலை ரொப்புறது இல்லையா? வெக்கமா இருக்கு எனக்கு. செலவாத் சொல்றதுக்கு வாய் வரல, ஆனா வாங்கி திங்கிறதுக்கு மனசு வருது. அதை வாங்கி திங்கிறதுக்கே தகுதி இல்லைன்றான். எப்படி நோன்பு வைக்காதவங்களுக்கு நோன்பு பெருநாள் கொண்டாட தகுதி இல்லையோ, நோன்பு வைக்காதவங்களுக்கு நோன்பு பெருநாள் கொண்டாட தகுதி இல்லையோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் சொல்லாதவங்களுக்கு அவங்க பேரை சொல்லி ஆகிற கந்திரியை வாங்கி சாப்பிடுற தகுதி எப்படி வரும்? மனசுல கை வச்சு யோசிங்க. நப்சு அவ்வளவு நப்சு கேக்குதா? திங்கலன்னா செத்து போயிருவோமே. என்னங்க நம்ம ஜென்மம்? என்ன உணர்வோடு இருக்கிறோம்? டக்கு 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 டக்குன்னு பேர் வந்துகிட்டே இருக்கு, காசு வந்துகிட்டே இருக்கு. என் பேரை விட்டுறாதீங்க. என்ன சொர்க்கத்தை ரசிட்டு தர்றாங்க? சொர்க்கத்துக்கு சீட்டா? கந்திரிங்க சாப்பிட்டு 2 மணி நேரத்துல சீசா போயிடும். அதுக்கு பார்த்தா முந்திக்கிறது. செலவா சொன்னீங்களா? எத்தனை இப்ப சொல்றேன், போன வாரம் சொல்ல விட்டுட்டேன், இப்ப சொல்றேன். இப்போல இருந்து நாளை கந்திரி வரைக்கும் எத்தனை செலவா சொல்றீங்களோ அவங்க கந்திரி சாப்பிடுங்க. செய்யலாமா? இல்ல இதுக்கு இன்ஷால்லாம் சொல்லிட்டு போயிருவோமா? சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 100 செலவாத்தாவது ஓதுங்க இன்னையில இருந்து நாளைக்கு வரைக்கும். அப்பதான் கந்திரி சாப்பிடலாம். இல்லாட்டி சும்மா சாப்பிடறதுல பிரயோஜனமே இல்லை. தகுதி இல்லைன்ற தகுதியே கிடையாது. போகலாமா இல்லையா? சும்மா தலையாட்டாகவே படுத்துட கூடாது. காலை நீட்டிட்டு சும்மா தலையாட்டி விட்டு ரிமோட் எடுமா சொர்க்கத்தை பார்ப்பான், ரிமோட் எடுமா சொர்க்கத்தை பார்ப்பான். வீட்டுலதான் 24 மணி நேரம் சைத்தான் சிங்கு சிங்க நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் பாக்காட்டி என்ன செத்தா போயிருவான்? அந்த நரகத்தை பாக்காட்டி, அறகுறைய, ஆபாசத்தை, அசிங்கத்தை. ஆனா பொய்யான வாயில ரசூல்லா ரசூல்லா ரசூல்லா. என்ன தகுதி இருக்கிறது ரசூல்லா பத்தி நம்ம பேசுறதுக்கு? சோறு சாப்பிடுறதுக்கு ரசூல்லா? சொல்லுங்க, யோசிங்க. மனசுல கை வச்சு தனிப்பட்ட முறையில யோசிங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க நாளைக்கு கந்திரி சாப்பிடணும்னா செலவாத்து 100ஆவது சொல்லிட்டு வேற செலவாத்து வாங்க. செய்யலாமாங்க? சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல அல்லாட்ட ஒப்படைச்சிருவேன். இதுக்கு மேல நான் ஒட்டிக்கிட்டு இருந்தேன்னா அல்லாட்ட தான் ஒப்படைச்சிருவேன். யாரெல்லாம் நான் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தேன், 2வது வாட்டி வாய்ப்பு கொடுத்தேன். ஏங்க சுண்ணத்தே தொழுவ மாட்டேங்கிறாங்க. வெக்கக்கடா இருக்குங்க. ஃபஜ்ருக்கு சுண்ணத் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ரொம்ப வேதனையா இருக்கு. ஃபஜ்ருடைய முன் சுண்ணத் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில விட்டதே இல்லை. சுண்ணத் தொழுவலாம் ஃபர்லு தொழுவக்கூடாதுன்னு இருக்காங்க. சும்மா ஏதோ பள்ளியாசல பக்கீர்சா தொப்பி வாங்கி போட்டிருக்காங்க, வத்தான் அமுக்குனா விழுந்தா எந்திரிச்சு, அது கடமையே இல்லை. நான் இப்படிதான் பேசுவேன். இதான் என்னுடைய இயற்கை. பேசாதீங்கன்னு சொன்னா அதனால இருக்க முடியாது. நான் என்னுடைய இயற்கை, நான் இப்படித்தான் பேசுவேன். பள்ளிவாசல் ஏதோ பக்கீர் சார் தொப்பி வாங்கி போட்டிருக்காங்க, வீட்டுல இருந்து மொட்டை மண்டையா வருவான், அத்திக்கு வச்சு அமுக்குவான், விழுந்து எந்திரிப்பான், அதை கழட்டி எரிஞ்சிருவான், போயிடுவான்னா என்ன உணர்வு? ஈமான் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு யோசிங்க. ஒரு சாதாரண ஜக்காத்து வாங்க வர்றாங்க, ரமலான்ல ஜக்காத்து வாங்க வர்றான், அஸ்ஸலாமு அலைக்கும் ஜக்காத்து கொடுங்கிறான். சட்டையை பிடிச்சி உன் பேரு நேரம் கேட்டா அந்தோனிங்கிறான். அவன் தொப்பி போட்டிருக்காங்க, துணி தொப்பி போட்டிருக்கான். ஜக்காத்து வாங்குறவன் அந்த ஜக்காத்து கொடுக்குற மரியாதை கூட நம்ம இந்த பள்ளிவாசலுக்கும் தொழுகைக்கும் கொடுக்கலையே. இந்த பிளாஸ்டிக் தொப்பியை போட்டு தானே தொழுதுகிட்டு இருக்கிறோம். யோசிங்க, யதார்த்தமா இல்லையா அப்படின்னு யோசிச்சு முடிவுப்பான். வீட்டில இருந்தே நான் காசு கொடுத்து வாங்கிய தொப்பியோடு வர வேண்டும், தொழ வேண்டும், வீட்டுல போய் தொப்பியை கழட்டணும். வீட்டுல இருந்து தொப்பி போட்டு வந்தாக்க நமக்கு அப்படியே முள்ளு புடுங்குதுன்னு நினைக்கிறேன். வீட்டுல தொப்பி போட்டு வந்தா என்ன முள்ளு குத்துதா? என்னங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கா? சில விஷயங்களை நான் இப்ப சொன்னதை யோசிங்க, அமல் செய்யுங்க. இன்ஷால்லா அடுத்த வாரம் பாக்குறேன் எப்படி வர்றோம்னு பார்ப்போம். வீட்டுல இருந்து ஒழு செஞ்சுட்டு வீட்டுல இருந்து தொப்பியோட வரணும். ஒரு மசாயில் சொல்லவா? பள்ளிவாசலில் ஒழு செய்வதற்கு பைப்பு போட்டு தண்ணி வைக்கிறதும், பள்ளிவாசல் பிளாஸ்டிக் தொப்பி வாங்கி போறோம் யாருக்கு தெரியுமா? பிரயாணத்துல வர்றாங்கல்ல வெளியூருக்காரங்க, அவங்களுக்கு தான். ஒழு வீட்டுல செஞ்சுட்டு வரானா தொப்பி வீட்டுல போட்டு வரணும். செய்வோமா? கோவப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? கோபமெல்லாம் படல.
இது உங்க மேல உணர்வோடு பேசுகிறேன். நானும் நீங்களும் ஒன்னா சொர்க்கத்துக்கு போகணுங்கிற உணர்வுல பேசுறேன். செய்வோமா அடுத்த வாரம்ல? இல்ல இல்ல இந்த ஊர் எப்பவுமே அப்படித்தானே விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சொல்லாதீங்கன்னு சொல்லி அடுத்த வாரம் சொல்லுங்க, நான் சொல்லாம விட்டுறேன். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹு தஆலா கேட்டபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.